உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். உடற் சுத்தம், பாதுகாப்பான உறவு, செக்ஷுவல் ஹெல்த் எல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஆபாச படங்கள் நிறைய பார்க்குறோம். அப்போ அதுவும் மசாஜ் பார்லர் தெருவுக்கு தெரு வந்துருச்சு. அங்க செக்ஸ் ஆஃபர் பண்றது எல்லாம் நம்ம பார்க்குறோம். செக்ஸ் டூரிசம், நம்ம ஊர்ல கோவா, வெளிநாடுகள்ல உலகத்துக்கே செக்ஸ் டூரிசம்னா தாய்லாந்து, பாட்டையாலா, அந்த மாதிரி பல இடங்கள்ல செக்ஸ் டூரிசம், செக்ஸுக்காகவே அந்த ஊருக்கு போய் அங்க பார்லர் மசாஜ் பண்ற செக்ஸ் பண்ற இடங்கள் இருக்கு. செக்ஸ் பண்ணிட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கும். இவற்றையெல்லாம் என்ன பிரச்சனையை உண்டு பண்ணும்? பால்வினை நோய்கள் ஒரு 30 நோய்கள் இருக்கு. HIV போன்ற நோய்கள் நமக்கு தெரியும். ஆனா ஒரு 20 நோய்கள் வரைக்கும் சைலண்டா இருக்கும். எந்தவித அறிகுறியும் சரியா தெரியாது, நம்ம உடம்புல இருக்கும். அது ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வரலாம். வார்ட் போன்ற காளான் பூ மாதிரி அங்க வரும். வார்ட் ஒரு பல்வேறு பால்வினை நோய்கள், வைரல் நோய்கள் இருக்கு. அதெல்லாம் குணப்படுத்தக்கூடியதே இல்லை. HSV2 இந்த மாதிரியான, அதாவது ஆணுறுப்புல வரக்கூடிய அக்கி, வார்ட், இந்த மாதிரி நோய்கள்லாம் குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்ல. சிரமமா இருக்கும் அதை குணப்படுத்துறது. அதை தவிர இப்ப சமீபத்துல ஒரு இளைஞரை பார்த்தோம். ரொம்ப அழகான இளைஞர், என்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. எங்கேயோ போய் செக்ஸ் பண்ணியிருக்காரு. அவரு அந்த காண்டம் டேர் ஆயிருக்கு. ஆணுறுப்புல பாதி ஆணுறுப்பு அப்படி அந்த செவந்த பகுதி ஃபுல்லா கிரானுலோமா டேமேஜ் ஆயிருக்கு. டாக்டர்கள் நிறைய பேர் இது என்னன்னே தெரியல. இது கிரானுலோமா இங்கோயினேல்னு பேரு. அது அரிச்சுக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல கேன்சராக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கும் சரியா ஆகல. ரொம்ப நாளா அவர் சுத்திக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கிரானுலோமா டோனோவானோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட், ஏன்னா அது ரேர் டிசீஸ், சரியா யாரும் பார்க்க மாட்டாங்க, நிறைய கேஸ் பார்க்க மாட்டாங்க. இது ஒரு ஸ்பெஷல் இது. அதே மாதிரி நெறி கட்டி இருக்கும். ஆணுறுப்புலையும் அந்த மாதிரியாக அரிச்சிருக்கும், அரித்த மாதிரி இருக்கும். லிம்போ கிரானுலோமா வெனீரம்னு பேரு. இதெல்லாம் ரேர் டிசீஸ். காமனா நிறைய நம்ம பார்க்க மாட்டோம், ரேரா வரும். சிஃபிலிஸ், அதே மாதிரி சீல் வர்றது, கிளாமைடியா, இதெல்லாம் ஈஸியா எல்லாரும் பார்த்துருவாங்க. நிறைய கேஸ் வரும். அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று தேவையற்ற உறவுகளை முற்றிலும் தவிர்க்கணும். நம்மளால அப்படி இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியும். நாம தேவையில்லாத யாரு கூடயும் உறவு வைத்துக் கொள்ளவே கூடாது. திருமணத்திற்கு பிறகு மனைவியோட நல்லா வச்சுக்கோங்க. வேற 3ஆம் நபரோட எந்த காரணத்தை கொண்டும் உறவு வச்சுக்காதீங்க. பார்ட்டி அங்கெல்லாம் போனீங்கன்னா இப்பெல்லாம் என்ன பண்றாங்க? பார்ட்டியில ஆல்கஹால் வச்சிடறாங்க, போதை மருந்துகள் வச்சிடறாங்க. அதோட ஒரு கால்கள் மாதிரியும் கூட்டு வந்துடுறாங்க. இவங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பெண்ணோட செக்ஸும் வச்சுக்கலாம். இது ஆபத்தானது. பால்வினை நோய்கள், HIV எல்லாம் பரவுறதுக்கு வழிவகுக்கும். இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். காண்டம் போட்டிருந்தா எல்லாம் சேஃப்னு நினைக்கிறாங்க. காண்டம் போட்டிருந்தாலும் காண்டம் கிளியலாம், HIV உள்ளிட்ட நோய்கள் வரலாம். காண்டம் போட்டிருந்தாலும் வார்ட் போன்ற நோய்கள் வரலாம். சில நோய்கள் வரத்தான் செய்யும். அதனால இதை தவிர்ப்பது தேவையற்ற உறவுகளை தவிர்க்கிறது தான் சரி. இதை தவிர இந்த மாதிரி வெளியே உறவுகள் வச்சுக்கல. சுத்தமாக ஒரு ஆண் பெண் எப்படி இருக்கிறது? அந்த பிறப்புறுப்பை சுற்றியுள்ள முடியலை ஷேவ் பண்ணணுமா, பண்ணக்கூடாதா? பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். இது அவங்களுடைய பர்சனல் விஷயம்தான். பண்றது நல்லது, இன்னும் கொஞ்சம் கிளீனா இருக்கும், பண்ணலாம். சரி, ஆணுறுப்புடைய முன்பகுதியில் சோப் போட்டு ரெகுலரா கிளீன் பண்ணலாமா? டெட்டால், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியே போய் செக்ஸ் பண்ணிட்டு பயந்து போய் வீட்டில் டெட்டாலை அப்படி கொட்டிடுவாங்க. அது மொத்தமா வீங்கி போயிடும் ஆணுறுப்பு. அப்படி நிறைய பேரை பார்க்குறோம். டெட்டால் போடக்கூடாது. கெரோசிவ் மெட்டீரியலை ஆணுறுப்புல, சோப்பே கூட போடக்கூடாது.
ஆணுறுப்புடைய முன்பகுதியில் சோப் போட்டு டெய்லி குளிக்கும் போது வாஷ் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்ப என்ன பண்றது? நீங்க குளிக்கும் போது குளிக்கக்கூடிய நல்ல தண்ணீர்ல ஆணுறுப்பினுடைய முன்பகுதியை வாஷ் பண்ணணும் டெய்லி. சோப் போடலாமா? 2 கண்டிஷன்ல போடலாம். ஒன்று வந்து நீங்க தேவையற்ற உறவுல ஈடுபட்டுட்டீங்க, பால்வினை நோய்கள் வரும்னு வாய்ப்பு இருக்குன்னு நம்பினீங்கன்னா உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துல சோப் போட்டு பல முறை வாஷ் பண்ணலாம். ஏன்னா அட்லீஸ்ட் பால்வினை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான முறை ஒன்று. இரண்டாவது எப்போ பண்ணலாம்னா, வாய்வழி தூண்டுதல் பண்ணும்போது ஆணுறுப்புலையும் பெண்ணுறுப்புலையும் ஒரு மினிமம் ஸ்மெல் இருக்கும். பாக்டீரியா, ஈரமான ஈரப்பதம், டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து, இப்போ நீங்க ஜிம் போறீங்க, வேர்க்க நல்லா ஜிம் பண்ணிட்டு அப்படி குளிக்காம கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா பாடியில இருந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஈரம், இறந்து போன செல்கள், வெளியே இருந்த பாக்டீரியா எல்லாம் சேர்ந்து ஒரு விதமான ஸ்மெல்லை கொண்டு வரும். அது மாதிரி ஆணுறுப்புலையும் பெண்ணுறுப்புலையும் ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். வாய்வழி தூண்டுதலுக்கு முன்னாக ஆணுறுப்புல ஒரு பேபி சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு பண்ணலாம். பெண்ணுறுப்புலையும் அப்படி பண்ணலாம். பெண்ணுறுப்புல இந்த ஸ்பெஷலா வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணணுமா? பொதுவாக தேவையில்லை. உறுப்புகள் வந்து தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய இன்டர்னல் மெல்யூ இருக்கு. நம்ம அதுக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. தேவையற்ற உறவுகள் ஏதாவது ஈடுபட்டீங்கன்னா அப்ப இந்த மாதிரி டைல்யூட்டடான சொல்யூஷன்ஸ் வச்சு வாஷ் பண்ணலாம். பால்வினை நோய்கள் பரவாம இருக்க. மற்ற நேரங்கள்ல எப்போதுமே இது போல பயன்படுத்தவே கூடாது. எப்போதுமே இந்த கெரோசிவ் எலிமெண்ட்ஸை நீங்க பயன்படுத்தக்கூடாது. நீங்க ரெகுலரா வாஷ் பண்றதே போதும். வாட்டர்ல பொதுவா வாஷ் பண்ணலாம். பெண்களுக்கு வந்து ஸ்பெஷலா என்ன பண்ணணும்னா, நீங்க டாய்லெட் போயிட்டு மோஷன் போயிட்டு வாஷ் பண்ணீங்கன்னா மேலிருந்து கீழ் நோக்கி வாஷ் பண்ணும். பெண்ணுறுப்புல இருந்து கீழ் பக்கம் வாஷ் பண்ணும். கீழே இருந்து மேல் பக்கம் வாஷ் பண்ணீங்கன்னா ஆசன வாயில இருக்க கிருமிகள் பெண்ணுறுப்புக்கு போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாஷ் பண்ற மெத்தடை அவங்க கவனமா பார்த்துக்கணும். ஆசன வாயில இருக்கிற கிருமிகள் வந்து பெண்ணுறுப்புல போய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு எப்பயும் அதிகம். ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. பெண்களுக்கு இது ரொம்ப காமனா இருக்கும். பெண்ணுறுப்புல கிருமி தொற்று அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். சர்க்கரை நோய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. சர்க்கரை நோய் வந்து ஒரு உணவு பிரச்சனை தான். அது சர்க்கரை இல்லாத உணவுகளை நீங்க பெருமளவுக்கு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை ரொம்ப ஏறாது. குறைந்தபட்ச மருந்துகள் இல்ல மருந்துகள் இல்லாம கூட கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க இயல்பான உணவு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மருத்துவரின் பரிந்துரையின் பேர்ல இயல்பான மருந்துகள் எடுத்துக்கோங்க. இந்த 2 வகையில சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணணுன்றதான் அடிப்படை. சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணலன்னா ஆணுறுப்புல வந்து கிருமி தொற்று, கீறல், வெடிப்பு, புண்ணு எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். பெண்களுக்கும் சர்க்கரை நோயினால பெண்ணுறுப்புல கீறல், வெடிப்பு, இன்ஃபெக்ஷன் வரும். அதோட பூஞ்சை காளான் தொற்றும் வந்துடும். பெண்களுக்கு இயல்பாவே பெண்ணுறுப்புல சில காலகட்டங்கள்ல பூஞ்சை காளான் வரும். எப்பெல்லாம் வரும்? ஒன்று வந்து பிரெக்னன்சியில பூஞ்சை காளான் தொற்று வரும். குழந்தையின்மை இந்த மாதிரி சிகிச்சை எடுக்கும்போது மருந்துகள் எடுக்கிறதுனால பெண்ணுறுப்புல பூஞ்சை காளான் தொற்று வரும். மாத விளக்கு முடிஞ்ச உடனே பெண்ணுறுப்புல வந்து பூஞ்சை காளான் தொற்றுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெண்ணுறுப்பை பாதுகாக்கிறதுக்கு அங்கே கொஞ்சம் அமிலம் இருக்கும். மாத விளக்குல வர்ற அது வந்து காரம், பிளட்டு, அது அமிலத்தை அடிச்சு வெளியே கொண்டு வந்துடும். அப்ப பெண்ணுறுப்புல வந்து அமிலம் போன உடனே பூஞ்சை காளான் தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த கவனத்தில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நாம ஒரு சுகாதாரத்தை நன்றாக பேணலாம். உறுப்புகள்ல எப்பயாவது பிரச்சனை வரலாம், வந்தா உடனடியாக நீங்க மருத்துவருங்க. நம்ம தனியா இல்லை, இந்த உலகத்துல மருத்துவர்கள் இருக்காங்க. மருத்துவர்கள் காட்டி அதை சரி செய்து கொள்ள வேண்டும். நாமளே ஏதாவது மேனேஜ் பண்ணி ஏதாவது பண்ணக்கூடாது. ஏன்னா இது சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள். பெரும் 99.9% வந்து இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும்.
நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பண்ணவே கூடாது. இது ஒரு அந்த நிபுணர்கள்ட்ட போனோம்னா எளிமையாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும். வணக்கம்.